It's story time. Welcome to Creamy World. நிவி, அப்பா, அங்க என்ன விளையாடுற? பூக்களோட விளையாடுற அப்பா. நிவி, நீ எப்பவும் கவலைப்படக்கூடாது. அம்மா உன் கூடவே இருப்பாங்க. அப்பா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். அதான் நீங்க இருக்கீங்களே. அப்படியா கண்ணு? ரொம்ப சந்தோஷம். ஆமா அப்பா. இவள்தான் நிவி. வாழ்க்கையில் அவள் தனித்து விடப்பட்டிருந்தாலும் இயற்கை அவளை தனித்து விடவில்லை. எப்பொழுதும் விளையாடிக் கொண்டே இருப்பாள். அப்பா, இவங்க யாரு? இவங்க தான் உன்னோட புது அம்மா. அவ உன் தங்க. அப்பா, அவ பெயர் என்ன? அவள் பெயர் ஜெனி. என்ன நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. போதும், இதுக்கு மேல நீ சாப்பிடாத பாக்க பூசின மாதிரிதான் இருக்க. அம்மா, நானு. நீ சாப்பிடுடா. நிவி, எங்க போற? போய் பெட் சுத்தம் பண்ணு. நிவி, நீ வீட்டை கூட்டி தொடச்சிரு. அம்மா, நானா? ஆமா, நீ தப்போ. சரி அம்மா. இப்ப தொடப்பத்தால தரைய துடைக்கிறேன். எப்படி இருக்கு ஜெனி? ஜெனி, பாரு, நான் வீட்டை சுத்தம் பண்றேன். முதல்ல தரைய துடைக்கிறேன். சில வருடங்களுக்கு பிறகு நிவி வளர்ந்து பெரியவளானால் அவள் வீட்டிலிருக்கும் அனைத்து வேலைகளையும் செய்தாள். உடன் இருப்பவர்களையும் இயற்கையையும் உண்மையாக நேசித்தாள். சரி, ரைஸ் தயார். இப்ப டைனிங் டேபிளுக்கு எடுத்து போகலாம். போய் வேற வேலை இருந்தா பாரு. சாப்பிட அப்புறம் கூப்பிடுறேன், நீ வந்து சாப்பிடு. சரி அம்மா. நாளைக்கு உன் அப்பா வெளிநாட்டுல இருந்து வராரு. இது அவளுக்கு தெரியுமா? தெரியாது. இவளோட திருமண விஷயமா தான் அவர் இங்க வராரு. இவளுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு விருப்பம். அதனால இவளை ஏதாச்சும் சொல்லி பக்கத்துல இருக்க அரக்க காட்டுக்கு அனுப்புறணும். அங்க போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. அப்பா கேட்டா என்ன சொல்றது? அத நான் சமாளிச்சுக்கிறேன். சாப்பிட்டியா இந்த சாப்பாடு? சொல்லுங்கம்மா. உன் அப்பா அடுத்த வாரம் வருகிறார், உனது திருமணம் பற்றி முடிவே எடுப்பதற்காக. நான் ஏதாவது அவருக்காக சமைக்கட்டுமா? வேண்டாம், நான் சொல்வத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லுங்கம்மா. நம் ஊர் மலைக்கு பின்னால் இருக்கும் காட்டிற்கு அந்த புறம் ஒரு கோவில் உள்ளது. அது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். நாளை நீ அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். உன் திருமணம் நல்லபடியாக நடக்க வென்று அங்கிருந்து 2 நாள் வேண்டி விட்டு வா. சரிங்க அம்மா, நான் போறேன். அம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. எந்த தடை வந்தாலும் நீ கோவிலுக்கு போயிட்டு தான் வரணும். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பசுமையான அந்த காடு விதவிதமான சத்தங்களோடு கண்களையும் மனதையும் கொள்ளையடிப்பதாக இருந்தது. அவள் ஓட்டமும் நடையுமாக கோவிலை தேடி புறப்பட்டாள். பாட்டி, தண்ணீர் இருக்கிறதா? ஆமா கண்ணு, அங்கே பார், எடுத்துக்கோ. பாட்டி, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு இருந்தது. நேற்று வந்த மழையின் காரணமாக அது கரைந்து விட்டது. கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு நான் இன்னொரு புது அடுப்பு செஞ்சு தரேன். எனக்கு மண்பாண்டங்கள் செய்ய தெரியும். பாத்தாயா குழந்தை, அடுப்பு உடைஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். இன்னும் கொஞ்சம் மெதுவா செய்யலாம். பாருங்க பாட்டி, அடுப்பு சரியாயிடுச்சு. அருமையா இருக்குடி கண்ணு. இந்த மந்திர பெட்டியை உனக்கு பரிசாக தருகிறேன். உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இதை திறந்து பார். நன்றி பாட்டி. புறப்படுகிறேன். கவனமாக செல். அச்சோ, இந்த ரோஜா செடி ரொம்ப மோசமா இருக்கே. இத சுத்தம் பண்ணணும். இப்போ நல்லா இருக்கியா? மிகவும் நன்றி. நிவி, உனக்கு மிகவும் பெரிய மனது. நீ பேசுவியா? ஆமாம், நான் ஒரு மந்திர செடி. என்னை சுத்தம் செய்ததற்கு நன்றி.
எனக்கு நேரமாயிற்று, நான் சென்று வருகிறேன். நில்லுங்கள், என்னிடமிருந்து ஒரு பூவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை எந்த காயத்தின் மீது வருடினாலும் அந்த காயம் குணமாகும். நன்றி. ஐயோ, யாரது? இது என்னுடைய இடம். என்னை விடுங்கள். இங்கேயே இரு, நான் தூங்கப் போகிறேன். உன் காலில் காயம் இருக்கிறது. இந்த மந்திர ரோஜா உன்னை குணமாக்கும். அது என்ன? நீ யார்? நான் நிவி. நீ யார்? நான் இங்க தான் இருக்கேனா? நான் தான். நீ யார்? ஏன் இங்க வந்த? நான் இங்கு இருக்கும் கோவிலுக்கு வந்தேன். நான் பிறந்ததிலிருந்து இங்கேதான் இருக்கிறேன். இங்கு கோவில் என்று எதுவும் கிடையாது. என்னை பார்த்தால் உனக்கு பயமாக இல்லையா? ஏன் பயப்பட வேண்டும்? நீ என்னை பாதுகாப்பாகத்தானே வைத்திருக்கிறாய். இல்லை, நான் உன்னை சாப்பிடுவதற்காக எடுத்து நீ வந்தேன். ஏன் என்னை சாப்பிட வேண்டும்? பசித்தால் எல்லாரும் உணவுத்தானே சாப்பிடுவார்கள். உணவா? உனக்கு நிறைய பசியா? ஏன் இப்படி கேக்குற? பெட்டி அளவு இவ்வளவு பெரியதாக மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. இது போல நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த பெட்டியை நீயே வைத்துக்கொள். வா போகலாம். ஆமா. ஏன் இவங்க எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க? நான் அவங்கள சாப்பிட்டுவே நினைச்சு எல்லாம் பயந்து ஓடுறாங்க. யாரும் ஓடாதீங்க, நில்லுங்க. இனி யாரும் இவனை பார்த்து பயப்படாதீங்க. இவன் யாரையும் துன்புறுத்தவோ சாப்பிடவும் மாட்டான். ஆமா, நான் இனி இந்த காட்டோட பாதுகாவலன். இத்தனை நாள் நீங்க இங்கதான் இருந்தியா? எப்படிதான் இருந்தியோ தெரியல. ஏன் என் வீட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லதா இருக்கு. அப்படியா? இந்த குகை ரொம்ப சுவாரஸ்யமா தெரியுது. அதான் சொல்றேன், இங்க நல்லா இருக்கு. ஆனா என் வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்க உங்க மனசுதான் நல்லா இருக்காது. சரி, என்னோடு வா. எல்லாரும் என்னுடன் வாருங்கள். இந்த வீடு எதுக்கு? நீதான சொன்ன உன் வீடு நல்லா இருக்குன்னு. இனி இதுதான் உன் வீடு. என்னுடைய வீடு அல்ல, நம்முடைய வீடு. வாருங்கள், அனைவரும் சேர்ந்து சுத்தம் செய்வோம். இது ஒரு அரண்மனை. அடடா, இது மாயாஜாலம். ஆச்சரியம். ஒரு அற்புதம். வாருங்கள் இளவரசியாரே. நானா? நீங்கள்தான் இந்த அரண்மனை மற்றும் காட்டின் இளவரசி. வாருங்கள், வந்து என் மீது அமருங்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நான் செய்த உதவியால் என் வாழ்க்கை இவ்வாறு மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆல்ரெடி டைம் ஆச்சு. எல்லாரும் தூங்குங்க. இனி நடக்கிறதா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.